மக்களே இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு வறுவலா, நண்டு பொரியலா, அதே வறுவல் தான். தேவையான வெறும் மிளகாத்தூள், இது கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் அதை சேகரம் இது அப்படியே காரம் புளிப்புலாம் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். நாங்கள் சும்மா ஒரு டூர் மாதிரியே வந்தோம், இந்த இடத்துல செய்து சாப்பிட்லான்னு அண்ணன் ஆசைப்பட்ட போல் மெட்ராஸ் சமையல் எப்படி இருக்குன்னு இதை சாப்பிட்டு தங்கச்சி கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது, நாக்கில் அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. ஓகே, நல்லா காட்டா டைம் இல்லாதனால உடனே வச்சு மசாலா போட்டு பொரிச்சிடுறோம். இதே வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுன்னா வானலில் எண்ணெய் ஊற்றி போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு தீவு உள்ளே வந்திருக்கோம், அதனால் இங்கே போயிட்டா தான் என்ன வந்து அலைகள் அதிகமாக வரும், அதனால் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டு கிளம்பிடணும். ஓகேங்களா? ஓகே, எண்ணெய் எடுங்க. எண்ணெயை வானலில் ஊற்றிக்கணும். வானலா தோசைகள் சொல்லுங்க, உங்க ஊர்ல வானல் சொல்லுவீங்களா? தோசைகளே தான் எல்லா ஊர்லேயுமே. ஆமாம், நீங்க வச்சு பேர் வானலா. ஆமாம், நண்டு போட போகிறேன். ஓகே, எனக்கு செக் பண்ணா போல் எண்ணெய் காய்ச்சான்னு சொல்லுங்கள். செக் பண்ணா போல் எண்ணெய் காய்ச்சி இன்னும் எண்ணெய் காயணும். காஞ்சி பேர் போட்டால் நல்லா சொர சொன்னு வரும். ஓகே, இந்தமாரி வந்து தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்தமாரி லைட்டாக சேர்த்தா தான் ட்ரை இருந்தால் தான், ட்ரையாக சேர்த்தா வேண்டி தான் மசாலா உள்ளியாக இருக்கும். தண்ணியாக சேர்த்தா நம்மளுக்கு அந்த சரியாக இருக்காது, மசாலா வெளியே போகாது, நல்லாயிருக்கும். ஐயோ, நண்டு அடுப்பில் வேகுது, கடலில் மேய்ந்த நண்டு கடாயில் மேயுது, என்ன பண்ணுது? தலைவரே, எங்களுக்கு ஒரு ஆசை. சாப்பிடணும் ஆசையாக இருக்காரா? என்ன ஆசை சொல்லு. போட்டேன் பச்சிக்காதீங்க, ஒரு உயிரை கொள்றது. இது நண்டு. இப்போ நண்டு வந்து வெந்துன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இதை சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு ஒரு கடல் பயணம் அப்படியே போயிட்டு வரோம். என் தங்கச்சி, என்ன பேருமா உங்கள் பேர்? பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? என் அன்புள்ள தங்கச்சி சுபி அவர்கள் என்னுடைய வீடியோலாம் இருக்கிறாங்க. நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்கள். ரெடி ஆகிட்டு எடுத்தாச்சு. இப்போ மக்களை கூப்பிடலாம், அப்படியே கடலில் வரலாம் படம். வேறு லெவல், ஃபேன்ஸே கிடையாது, வேறு லெவலு. இந்த பெரியத்தா என்ற கிராமம் கடல் பிடிக்கிற மீனவர்கள் அக்கா தங்கச்சி மாரி, அம்மா எல்லாருமே சூப்பர், ரொம்ப பிடிக்கும். நண்டு பொரிச்சாச்சு. இப்போ எப்படி சாப்பிடணும்னு தெரில, கையில் வச்சுருக்கேன். எப்படி வந்து வாயில் வைல எடுத்த உனத்து வாயில் தம்பி வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு ஊட்டுறாரு. ஓகேங்களா? ஆனால் ஊட்டுவோம், ஆனால் தரமாட்டோம். நாங்கள் யாருன்னா சாப்பிட்ணும். பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு பார்க்க நான் தான் செய்கிறேன். வாவ், கடல் நண்டு இதுதானா? எதுவும் சாப்பிட்டதில்ல. எங்கள் தம்பிங்க வராங்க, அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். வேலையை முடிந்ததா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்து வேற லெவல். மக்களே, நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கடலில் பிடிச்ச நண்டை கடல் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் பக்கம் வந்திருக்கோம். சன்செட் பக்கத்தில் சன்செட் பார்க்க அழகா. சி ஓகே, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? கடல்
எங்க வாயில ஒரு துண்டு. குருவி கட்டும் கூடு நீ ஒரு கடற்கரை பக்கம் இருந்து சாப்பிடுற சுகமே வேற. நண்டோட வேற லெவல் டேஸ்ட்டு. வீட்டில் சமைக்கிறதை விட கடற்கரை சமைக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சாச்சு. அப்படியே ஃபைபர் அங்கே நிற்கிது, கிளம்பிட வேண்டியதுதான் மக்களே. நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நண்டு கடற்கரை பக்கமே நண்டு சாப்பிட்ருக்கும் போது இவங்க வந்து சாலையை வந்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமா சார். நம்ம இப்போ மசாலா போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி கடல் மாதா கொடுக்குற எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணி சாப்பிட்டாலும் வேறு லெவல் ருசியாக இருக்கும் மக்களே. நம்ம சமையல் மாஸ்டர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சீனு அண்ணா அவங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு தான் பண்ணி கொடுத்தாங்கன்னு பார்த்தா இப்போ சமையலில் இறங்கிட்டாங்க. புரியல. ஓ, அதை பார்த்தே கற்றுக்கிட்டீங்களா? சமையல் மாஸ்டர் வந்துட்டாரு. சுடலையா? உடம்புக்கு நல்லது. ஒரே முள்ளு தான். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வாவ், வேற லெவல். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் நல்லா இதாக இருக்கு. அது அப்படியே வாங்கி வச்சிடலாம். என்னங்க இப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அந்த மசாலா உள்ள அப்படியே போய் இருந்துச்சு. அதான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. ஓசில கிடைச்சா உடம்புல ஒட்டுமா? எவ்வளோதான் சாப்பிட்டாலும் நமக்கு அந்த கையை நக்கிற பழக்கம் மட்டும் போகாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு. எங்களுக்கு தட்டை கொடுக்கவே இஷ்டம் இல்லை. அந்தளவுக்கு வலிச்சு சாப்பிட்டோம். வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தோம். ஆனால் இந்த அண்ணா மட்டும் கரெக்டாக சொன்னாங்க. என்ன சொன்னீங்க அண்ணா? நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்டு போனாலும் அந்த கடலில் மண்ணில் போய் இறக்கிடுவாங்க. கண்டிப்பாக வயிறு பசிக்கும், அங்கேயே உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னும் மீனுக்கு எங்கடா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக வேறு லெவலில் சாப்பிட்டாச்சு. அண்ணா இந்த வார்த்தை தலைவர் திமிங்கலம் தான் எப்படிண்ணா? இப்படி ஜாலியாக இருக்கீங்களா? ஜாலியாக தான் லைஃப் போனோம். ஆனால் இந்த இடம் வந்து இன்னும் ஜாலியாக இருக்கும். வேற லெவலு தலை. வேற லெவலு வந்தா இந்த பெரிய தாய்க்கு வாங்க வந்து பாருங்க. மக்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. ஒரு டூர் மாதிரி தான் வந்தோம். இந்த கடலில் ஒரு போட்டு அவங்களா எடுத்துகிட்டு வந்து எங்களை வந்து ஒரு மீன் பிடிச்சி கொடுத்தாங்க. நீங்கள் சென்னை ஸ்டைலில் செய்யுங்க. நம்ம சென்னை ஸ்டைலில் செய்தோம். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி. எங்கள் தங்கச்சிக்கு இதெல்லாம் இவங்க தான் இல்லை இதை வந்து வெளியே படுத்துக்கணும்னு இப்போ வீடியோ எடுத்தாங்க. இவங்களுக்கு ஒரு லைக். எங்கள் தங்கச்சி பெரிய லெவலில் வரணும். கண்டிப்பாக. தேங்க்யூ மக்களே. கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான். அண்ணனை வச்சு வந்து வேறு லெவலில் வந்து வீடியோ போயிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய். லாஸ்ட் கிளிப் அங்கே பாருங்க. வரிசை எல்லாரும் எல்லாம் ஒதுக்கியாச்சு. எல்லாம் ஒதுக்கி உட்காந்தாச்சு. எல்லாரும் விட்டாலும் நம்ம அக்கா மட்டும் பாருங்க இன்னும் அந்த பிளேட்டை விடலை. நான் சொன்னேன்ல அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. ஸோ அந்த அக்கா இன்னும் அந்த அக்காவுக்கு விட மனசு இல்லை. ஸோ எல்லாம் வந்துட்டு இங்கே பாருங்கள் பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். நம்ம சென்னைக்கு அக்கா பார்த்தீங்கன்னா இன்னும் மீன் கேட்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வருஷம் வாங்க. நம்ம வந்து நல்லா போட் ட்ரைலாம் போயிட்டு நல்லா மீன் சாப்பிட்லாம். ஸோ எல்லோரும் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சு ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க. நாங்கள் அப்படி கிளம்ப போகிறோம். மணி ஒரு 5:30 இருக்குமா? 6 ஆயிடுச்சு. சரி, மணி 6 ஆயிடுச்சு. காற்று அதிகமாகிரும். ஸோ நாங்கள் அப்படியே சீக்கிரம் கிளம்ப போகிறோம். ஓகே மக்களே. காற்று அதிகமாக அடிச்சா என்னன்னா
அதிகமாக அடித்தா நம்ம கரை சேர முடியாது. ஆனால் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போனால் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி வரோம். பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். Nah.